நம்ம இன்னைக்கு ஜூம் பார்த்தீங்க அப்படின்னா 2 ப்ரோக்ராமில் இருக்கும். ஒன்று நம்மளுடைய வோல்டன் ஆப்பை பற்றி தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு. ஏன்னா இன்னும் பல பேருக்கு என்ட்ரி போடுறதுலேருந்து ஆரம்பித்து பே அவுட் பார்க்கறதுலேருந்து ஆர்பி பார்க்கறது, இது மாதிரி நிறைய டவுட்ஸ் சந்தேகங்கள் அவங்க போக போக தான் அதில் வந்து பார்ப்பாங்க. ஸோ அது மாதிரி எல்லாமே கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு நம்ம முதல்ல நம்மளுடைய சென்னை ஹெட் ஆஃபீஸில் ரெகுலராக செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து ஜூம் மூலியமாக எல்லா தரப்பு மக்களுக்கும் மற்ற எல்லா ஊரில் இருக்கவங்களுக்கும் தமிழில் நம்ம ப்ரோக்ராம் இது வந்து இந்த வருடத்துடைய முதல் ப்ரோக்ராம் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து ஆப்பை பற்றியும் தெரிஞ்சுப்பீங்க. 2வது பார்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த புதிய இபிஎல் சிஸ்டம், இந்த இபிஎல் சிஸ்டத்தில் என்னென்னலாம் வந்து புதிய விஷயங்கள் வந்திருக்கு, இதெல்லாம் பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா இனி வரக்கூடிய இந்த வருஷத்து பிஸ்னஸ் எல்லாமே அந்த இபிஎல்லுடைய உங்களுடைய உழைப்பு எல்லாமே இந்த இபிஎல் ஸ்ட்ரக்சர் படி நீங்கள் நடத்தும்போது தான் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். அதுதான் நம்மளுடைய குறிக்கோளாக இருக்கணும். அதுல நம்ம என்ன லெவல் போகிறோமோ அதுதான் இந்த வருடம் நம்ம வந்து எந்த அளவுக்கு சம்பாதிக்க போகிறோம் வோல்டன் மூலியமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுடைய இந்த நெட் காமர்ஸுடைய ஆப் இதை ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் வீடியோவோட ஆரம்பிப்போம். டிஜிட்டல் உலகத்தின் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் துறையில் இந்த மாதிரி ஒரு ஆப்பு, இந்த ஒரு ஆப் முழுமையாக உங்களுடைய எல்லா இந்த வோல்டன் பிஸ்னஸில் செய்ய வேண்டிய அத்தனை விஷயங்களையும் கொண்ட ஒரு ஆப். இதுதான் முதல் முறையாக. நிறைய நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில் அனுபவப்பட்டவங்களே இந்த ஆப்பை பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஆப் மூலியமாகவே நீங்கள் ஒரு ஆஃபீஸில் என்னென்னலாம் உங்களுடைய ஒரு பிஸ்னஸ் தேவைகள் நடக்குமோ அது எல்லாத்தையும் இந்த ஆப்பில் நாங்கள் பார்க்கலாம். ஸோ வரவேற்கிறோம். வெல்கம் டு வோல்டன் ஆப் ட்ரைனிங். ஸோ இதில் நம்ம வந்து ப்ரோக்ராம் முடிஞ்சதுமே யாருக்கு எது டவுட்ஸ் இருந்ததுன்னா அவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். நம்ம அந்த டவுட்டை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு அவங்க மைக் ஆன் பண்ணி பேசிக்கலாம். ஸோ வோல்டன் ஆப் முதல்ல அதை எங்கேருந்து இன்ஸ்டால் பண்ணணும், இந்த ஆப்பை எங்கேருந்து டவுன்லோட் பண்ணணும், பல பேர் நீங்கள் செஞ்சுருப்பீங்க, தெரிஞ்சிருக்கும். இன்னும் பல பேர் உங்களுடைய புதிய பிளேஸ்மெண்ட் பண்ணுறதுலேருந்து ஆரம்பித்து பல விஷயங்கள் இதில் நீங்கள் வந்து செஞ்சுட்டு இருந்திருக்கலாம். ஸோ பழைய ஆட்களுக்கு ஏதோ டவுட் இருந்தாலும், புதிய ஆட்கள் இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். ஸோ கூகுள் ப்ளே ஸ்டோரில் இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ப்ளே ஸ்டோரில் போய் வோல்டன் இன்டர்நேஷ்னலோட ஆப்பை தேடினீங்கன்னா இந்த சிம்பிளோட வரும். ஸோ இதில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் ஆகி உங்கள் மொபைலில் இந்த ப்ளூ கலர் லோகோவோட விங்கிற லோகோவோட நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். செஞ்சிட்டதுக்கப்புறம் ஆப் ஸ்டோரில் முடியாது, ஒன்லி த்ரூ கூகுள். ஸோ கூகுள் க்ரோமில் போனீங்கன்னா நீங்கள் வந்து ஆப்பிள் ஃபோன் வச்சுருக்கவங்க, ஐஃபோன் வச்சுருக்கவங்க இது மூலியமாக நீங்கள் partner.asiamall.comல இதே விஷயங்களை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் போகும்போது இந்த மாதிரி இந்த வெப்சைட் மூலிமா உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி உங்களுடைய லாகின் பேஜ் காமிக்கும். அதில் உங்களுடைய இமெயில் ஐடி அண்ட் உங்கள் மெயிலில் வந்திருந்த வோல்டனுடைய பாஸ்வேர்டை நீங்கள் இதில் போட்டு நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ யூசர் நேம், பாஸ்வேர்ட் இந்த மாதிரி உங்கள் மெயிலில் வந்திருக்கும். ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ண உடனே கரெக்டான மெயில் ஐடி வந்து நீங்கள் எழுதணும். டைப் பண்ணும்போது பல பேரை பார்க்குறோம். அவசரத்துக்கு பண்ணுறாங்களோ இல்லை தெரியாமல் பண்ணுறாங்களோ தெரியல, நிறைய பேர் ஏதாவது சிம்பிள் மிஸ்டேக்ஸ், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு வரல அப்படின்ட்டு அதுக்கப்புறம் திரும்ப நம்ம அட்மினை கூப்பிட்டு அதுக்கு நீங்கள் அதில் பாஸ்வேர்டு இமெயில் ஐடி கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா இல்லையான்ட்டு உங்களுடைய ஸ்பான்சரோடைய ஐடியில் போய் அவங்களோட டைரக்ட் ரெஃபரலில் உங்கள் பேரோட பக்கத்தில் மெயில் ஐடி கரெக்டாக அதில் எழுதியிருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுலேயே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எதாவது இருந்ததுன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம்.
அதுக்கப்புறம் தான் எனக்கு பாஸ்வேர்டு வந்ததா இல்லையாங்கிறதுக்கான பிரச்சனையை நீங்கள் ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு சொல்ல முடியும். ஸோ அதனால் தயவு செஞ்சு டைப் பண்ணும்போது உங்கள் அப்ளைனே யாராவது பிளேஸ்மெண்ட்டோ செஞ்சு தராங்க அப்படின்னா கரெக்டான ஸ்பெல்லிங் லெஜிபிளாக கரெக்டாக அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி எழுதி கொடுத்தா அவங்களும் ஐடி போடும்போது கரெக்டாக டைப் பண்ணி என்ட்ரி போட்டுடணும். அப்போது அந்த யூசர் நேம் மாறவே மாறாது. ரெண்டாவது அந்த மெயில் ஐடி சின்ன ஏதாவது கரெக்ஷன் என்ன பண்ணலாம், ஆனால் மொத்தமாக பேரே மாற்றணும் பண்ணணும்னா அது வாய்ப்பில்லை. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு மிஸ்டேக்கே எங்கே ஆகுது அப்படின்னா இமெயில் ஐடி கொடுக்கும்போது கரெக்டான பேரை டைப் பண்ணி கொடுக்கணும். ஓகேங்களா? அது கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பாஸ்வேர்டு உங்கள் மெயில் ஐடிக்கு வந்துடும். அப்புறம் நீங்கள் அந்த மெயில் ஐடியை வச்சு உங்களுடைய பாஸ்வேர்டையும் வச்சு உங்கள் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ண முடியும். ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுடைய மெயில் ஐடி உங்களுடைய பாஸ்வேர்டு இதில் கொடுத்துட்டு லாகின் பண்ணீங்கன்னா பண்ணலாம். இப்போ தப்பான மெயில் ஐடி ஏதோ கொடுத்துருக்கு வரல, இல்லை உங்களுடைய பாஸ்வேர்டு உங்களுக்கு மறந்து போச்சு திரும்ப பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்க ஃபர்கட் பாஸ்வேர்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மெயில் ஐடி மட்டும் கேட்கும். அந்த மெயில் ஐடியை நீங்கள் டைப் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் புது பாஸ்வேர்டு உங்கள் மெயிலுக்கே திரும்ப வந்துடும். ஓகேங்களா? அது மூலியமாக நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வேலை என்ன பண்ணணும்னா நீங்கள் உங்கள் ஆப் ஓப்பன் ஆன உடனே ப்ரொஃபைலுக்கு போகும். அந்த கோ டு மை ப்ரொஃபைலுங்கிறதுல உங்களுடைய ஐசி இமேஜ் அப்படிங்கிறது நீங்கள் என்ன பாஸ்வேர்டுக்கு இதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போ ஆதார் நம்பர் கொடுத்தீங்களா, ஓட்டர் ஐடியா, வேறு எது கொடுத்துருந்தாலும் அதுதான் ஐடென்டிஃபிகேஷன் கார்டு நம்பர். அதை போய் நீங்கள் உங்களுடைய மை ப்ரொஃபைலில் போயிட்டு பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் காமிக்கும். அந்த பர்சனல் டீட்டெயில் கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போனதுமே உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சர், உங்கள் படம், உங்கள் ஃபோட்டோ அந்த வாட்ஸ்அப்லேயோ நீங்கள் எடுத்ததில் நல்ல ஒரு குவாலிட்டியான ஃபோட்டோ உங்கள் மொபைலில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை ப்ரொஃபைல் பிக்சராக நீங்கள் அப்லோட் பண்ணிட்டா நாளைக்கு எந்த ஒரு குவாலிஃபிகேஷன் ஆகும்போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃப்ரண்ட் பேஜில் உங்கள் ஃபோட்டோவோட நீங்கள் சில்வர் ஆகிட்டீங்க அப்படின்னா அந்த சில்வரில் உங்கள் ஃபோட்டோவோட ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடும். ரெண்டாவது உங்களுடைய ஐசி, அதாவது ஆதார் நம்பர் கொடுத்துருக்கீங்கன்னா ஆதார் கார்டோட ஃப்ரண்ட் அந்த நம்பரோட வரும் இல்லையா, அதை இதில் நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ இது ரெண்டும் நீங்கள் செஞ்சால் தான் அடுத்தடுத்து நீங்கள் உங்கள் ஆப் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் டக்குன்னு உள்ளே போடலாம். அதே போல் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் டீட்டெயிலரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதெல்லாம் ஃபில்லப் பண்ணணும். பேங்க் அக்கௌண்ட் நம்பரில் தயவு செஞ்சு உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கூடவே ஐஎஃப்எஸ்சி கோடையும் நீங்கள் வந்து அதில் டைப் பண்ணிவிடுங்க. ஐஎஃப்எஸ்சி கோடு பல பேர் பண்ணாமல் எங்களுக்கு விட்ரால் கொடுத்தா வரல அப்படிங்கிறாங்க. அதே போல் எப்போ நீங்கள் வந்து பேங்க் டீட்டெயில் கொடுத்தாலும் தயவு செஞ்சு ஒரு விஷயம் நீங்கள் முதலே தெரிஞ்சுக்க வேண்டியது உங்கள் பேன் கார்டும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் எல்லாம் வந்து லிங்க் ஆகிருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். அது இல்லை அப்படின்னா உங்களுடைய டிடிஎஸ் வந்து அதிகமாகும். இப்போ நார்மலாக 2% அப்படின்னா இந்த லிங்க் ஆகாத நம்பர்ஸுக்கும் அக்கௌண்ட்டுக்கும் 20% கூட போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஸோ அதை அவாய்ட் பண்ணுங்கள். அதே போல் பேங்க் நேம் கரெக்டாக எழுதுங்க. உங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயிலுக்குள்ளாரே கீழே வந்து உங்களுடைய டேக்ஸ் ஐடி நம்பர் இருக்கிற இடத்துல உங்களோட பேன் நம்பரை போடுங்க. இது எல்லாமே அந்த சிஸ்டத்தில் நீங்கள் போட்டு அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா தான் உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய டீட்டெயில் அந்த ப்ரொஃபைல் எல்லாமே சரியாக இருக்கும்போது கேஒய்சி நோ இயர் கஸ்டமர் பேங்க் டீட்டெயில் எல்லாம் ஃபில்லப்பு ஐஎஃப்எஸ்சி கோடு ரொம்ப முக்கியம். வெறும் பேங்க் பேரை போட்டுட்டு பேங்க் அக்கௌண்ட் நம்பரை போட்டு பேரை போட்டுட்டு ஐஎஃப்எஸ்சி கோடு போடாம விட்டீங்கன்னாலும் உங்களுடைய விட்ராவல் நடக்காது. ஸோ முதல்ல ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு விட்ராவல் கொடுத்தேன் வரலன்னு சொல்கிறதுக்கு முன்னால் உங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில் நீங்கள் செக் பண்ணிக்கிறது நல்லது. ஓகேங்களா? ஸோ அப்டேட் பாஸ்வேர்டு அது கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ ஏற்கனவே உங்கள் பாஸ்வேர்டு ஏன்னா நிறைய பேருக்கு இந்த பாஸ்வேர்டு வந்து எவ்வளோ முக்கியம் தெரியறதில்ல. எல்லாத்துக்கிட்டையும் அப்ளைனோ மற்ற இதில் எல்லாருமே ஷேர் பண்ணிட்டா நாளைக்கு உங்கள் அக்கௌண்ட்டு ஆட்டோமேட்டிக்காக யார் வேணால் அக்சஸ் பண்ணி அதில் இருக்கிற ஏதாவது ஒரு கேஷோ ஏதோ ஒன்று ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சுன்னா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆகிடும். ஸோ தயவு செஞ்சு உங்களுடைய பாஸ்வேர்டை மாற்றி அதை எப்போ அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. அது நீங்கள் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் இமெயில் ஐடிக்கு அந்த பாஸ்வேர்டு வந்துடும். ஸோ அதனால் எப்போவுமே நீங்கள் வந்து அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதே போல் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் எழுதிடணும். பெனிஃபிஷியரி டீட்டெயிலும் ரொம்ப முக்கியம். இங்கே பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டில் அக்கௌண்ட் நம்பர் வந்துடுது, அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் வருது, பேங்க் நேம் வருது.
பேங்க் நேமோட சேர்ந்து உங்களோட ஐஎஃப்எஸ்சி கோட் நம்பர் எழுதிடுங்க. ஐசி நம்பர் போடுற இடத்துல உங்களுடைய பேன் நம்பரை ஃபில்அப் பண்ணிடுங்க. பேன் நம்பர் போடாமல் பே அவுட் வராது. ஓகேங்களா? ஸோ இந்த விஷயங்கள் நீங்கள் கரெக்டாக அதில் வந்து ஃபில்அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பே அவுட்டை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம். விட்ரால் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பே அவுட் வந்துடும். அதே போல் பெனிஃபிஷியரி டீட்டெயில் அப்படின்னு ஒன்று இருக்குது. பெனிஃபிஷரி டீட்டெயில் எதுக்கு அப்படின்னா இந்த பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு பின்னாலே உங்கள் ஃபேமிலிக்கும் இந்த பிஸ்னஸ் போய் சேரும். ஸோ அதுக்கு நம்ம யார் நம்மளுடைய நாமினி யாருங்கிறத பெனிஃபிஷரி நேம் ஒய்ஃபாக இருந்தால் ஒய்ஃப் பேர் எழுதலாம், ஹஸ்பண்ட்னா ஹஸ்பண்ட் பேர் எழுதலாம், பிளட் ரிலேஷனாக இருக்கணும். அண்ணன் தம்பி பேரில் இதில் உங்களுடைய ஃபேமிலியில் அப்பா அம்மா இல்லைன்னா ஒய்ஃபு இல்லை சில்ட்ரன் இந்த மாதிரி நீங்கள் அவங்களுக்கு உங்கள் பிஸ்னஸ் அதுக்கப்புறம் 18 வயசுக்கு மேலே இருந்தது பெட்டர். பெனிஃபிஷரி டீட்டெயில் எழுதிடுங்க. பெனிஃபிஷரி ஃபோன் நம்பர் முக்கியமாக தேவை. அதே போல் அவங்களுடைய ஆதார் நம்பரும் இதில் நீங்கள் ஃபில்அப் பண்ணணும். அப்போ தான் அந்த நபர் இந்த நபர் அப்படிங்கிறது நாளைக்கு ஃப்யூச்சரில் எதுவும் பிரச்சனைனாலும் அவங்க காண்டாக்ட் பண்ணி பண்ணும்போது இந்த ஐசி நம்பரில் அவங்க பேர் இருக்கிறது, ஆதார் நம்பரில் அவங்க பேர் வந்து தெரியும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஹோம் பேஜ் இந்த மாதிரி இருக்கும். அதில் ரெடீம் பாயிண்ட்டு, பிஸ்னஸ்ஸு, மை ஆர்டர், வேலெட்டு, வி மால் இதெல்லாமே வரும். ஸோ நீங்கள் அதில் வந்து உங்களுடைய ரிடம்ஷன் பாயிண்ட் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா எவ்வளோ நீங்கள் இப்போ நம்ம ஆர்பி சொல்கிறோம் இல்லையா, அந்த ஆர்பி எல்லாமே ரிடம்ஷன் பாயிண்டில் உங்களுக்கு எவ்வளோ இருக்குதுல அப்படிங்கிறத நீங்கள் அந்த ரிடீம் பாயிண்ட்டை செக் பண்ணால் காமிக்கும். அதே போல் உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு எவ்வளோ ஐடி இருக்குது, இந்த 3 ஐடியும் என்னென்ன எல்லாம் லெவலில் இருக்குது, அந்த 3 ஐடி கீழே என்னென்ன எல்லாம் பிஸ்னஸ் நடந்திருக்கு, இது எல்லாத்தையும் நீங்கள் இதில் பார்க்க முடியும். மை சேலில் போனீங்கன்னா இதில் அது பார்க்கலாம். அதே போல் எஜுகேஷன் அப்படின்னு போட்டிருக்கோம். அதில் உள்ளே போனீங்கன்னா இந்த ஈவெண்ட்ஸ் நம்மளுடைய மீட்டிங் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நடக்கிறதுக்கு டிக்கெட் வாங்குறதுலேருந்து ஆரம்பித்து அதில் நம்மளுடைய அடுத்தடுத்த ப்ரோக்ராம் டீட்டெயில் எல்லாம் அதில் இருக்கும். ஸோ டிக்கெட் வாங்குறது எப்படின்னு இன்றைக்கி பல பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்த ஈவெண்ட்ஸ் எல்லாருமே டிக்கெட்டில் ஒரு வருஷமாக வாங்கி நல்லா பழக்கப்படுத்தியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் மை மெட்டீரியலில் போனீங்கன்னா நம்ம கம்பெனியில் ஒவ்வொரு நாட்டிலும் நடக்கக்கூடிய பிஸ்னஸ்லேருந்து என்ன வீடியோஸோ இல்லை பிபிடிஸ் இந்த மாதிரி எல்லாம் வர்றது எல்லாமே அதில் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இந்தியா செலக்ட் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் அதில் வந்து இந்தியா ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே நீங்கள் யூடியூப் வீடியோஸ்லேருந்து எல்லாத்தையுமே நீங்கள் எப்போனாலும் அதில் பார்க்க முடியும். ஸோ அதே போல் மை ஆர்டரில் செக் பண்ணிங்கன்னா அதில் செல்ஃப் பிக் கொடுத்துருக்கீங்களா, டெலிவரிக்கு கொடுத்துருக்கீங்களா, இதெல்லாம் பார்க்கலாம். பெண்டிங் ஆர்டர் எவ்வளோ இருக்குது, ஏதாவது வர வேண்டிய ப்ராடக்ட்ஸ் இருக்குங்கிறது அதில் பார்க்கலாம். கஸ்டமர் கேர் நம்பர் இருக்கும், கொரியர் டீட்டெயிலுக்கெல்லாம் செக் பண்ணலாம். ஸோ எப்போவுமே இப்போ வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெரிய அப்டேட் நம்மளோட இப்போது நீங்கள் டெலிவரி போடும்போதே கரெக்டான ஃபோன் நம்பர், பின்கோட், அட்ரஸ்ஸு இதெல்லாம் நீங்கள் அதில் ஃபில்அப் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக நம்ம கொரியர் பண்ணுற கம்பெனிலேருந்து அவங்களுக்கு ட்ராக்கிங் இதெல்லாம் எஸ்எம்எஸ்ஸாக நார்மலாக உங்களுடைய மற்ற கொரியர் எல்லாம் பண்ணும்போது எப்படி உங்களுக்கு எஸ்எம்எஸ் வருதோ அதே போல் இதுலேயும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதை எப்போவுமே அப்டேட் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க. திரும்ப திரும்ப ஆஃபீஸில் கூப்பிட்டு ட்ராக் பண்ணுறதுக்கோ இதுக்கோ நீங்கள் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு வாட்டி டைரெக்டாக உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்துருச்சு புக்கான உடனேன்னா நீங்கள் அதுலேயே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அது ரொம்ப முக்கியம். அதே போல் வேலெட்டில் போனீங்க அப்படின்னா உங்களுடைய இ கேஷ் எவ்வளோ இருக்குது, நீங்கள் வாங்கின இ கேஷ் அதில் காமிக்கிறது, உங்களுடைய வருமானம் எல்லாமே அதில் காமிக்கும். ஸோ இதுலேருந்து நீங்கள் விட்ரால் கொடுக்கறதா இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் குறைஞ்சபட்சம் $25 இருக்கும்போது தான் விட்ரால் கொடுக்க முடியும். ஸோ எப்போவுமே அதில் வந்து நீங்கள் அதை கவனிச்சுக்கோங்க. குறைஞ்சபட்சம் $25, அதிகபட்சமாக நீங்கள் எவ்வளோ அதில் உங்களுடைய வருமானம் வந்திருக்கோ கொடுக்கலாம். ஸோ இதில் கவனமாக பார்க்க வேண்டியது உங்களுடைய இ கேஷ் எது, அதாவது கமிஷன் ஜென்ரேட் ஆனது என்ன, நீங்கள் ப்ராடக்ட் வாங்குறதுக்கு கட்டினதும் இ கேஷாக கன்வெர்ட் ஆகிறதும் அதே அதில் தான் இருக்கும். ஸோ அது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் நீங்கள் எப்போவுமே தெரிஞ்சு வச்சுக்கணும். தெரியலன்னா உங்கள் அப்ளைன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதனால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்களே உங்களுடைய பணம் உங்கள் இ கேஷு உங்கள் டவுன்லைனில் இருக்கவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அவங்க வாங்க வைக்கிறாங்க அப்படின்னா கூட நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் அதில் கொண்டு போய் பண்ணலாம். அதே போல் நியூ ஜாயினிங்கு, கண்ட்ரி செலக்ட் பண்ணுறது, பேமெண்ட்ஸ் எப்படி செலக்ட் பண்ணுற, பிளேஸ்மெண்ட் லெஃப்டா ரைட்டா எங்கே பண்ணணும், கவனமாக அதுவும் பழகணும். எப்போவுமே நீங்கள் அது வந்து உங்களுடைய டைரெக்டாக இருக்குது அப்படின்னு வைங்களேன், நீங்களே எடுத்த சேல்
அது நீங்கள் தான் முடிவு பண்ணணும் எங்கே வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. எந்த சைடில் இன்கம் ஜென்ரேட் ஆகும் அந்த சைடெல்லாம் பார்த்து, அதுக்கு மேலே எந்த சைடு வீக்காக இருக்குது, எந்த சைடு வந்து சிவி அதிகமாக இருக்குது, எந்த சைடு சிவி கம்மியாக இருக்குது, இது எல்லாத்தையும் பார்த்து அது ஒரு ஐடி போட்டாலும் அது மேலே வரைக்கும் எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு உங்களுடைய ஐடிஸு கீழே எங்கே பிளேஸ் பண்ணால் அதிகபட்ச வருமானம் வருங்கிறத தெரிஞ்சு பிளேஸ் பண்ண பழகணும். ஸோ அவங்க புது ஐடி அவங்களோடதெல்லாம் போடும்போது தயவு செஞ்சு அவங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கரெக்டான ஸ்பெல்லிங்கோட, அவங்களுடைய அட்ரஸும் இப்போது ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டு நீங்கள் பிளேஸ்மெண்ட் பண்ணும்போதே அந்த அட்ரஸும் நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணணும். ஸோ இதெல்லாமே ரொம்ப முக்கியம். நியூ ஏஜென்ட் ரெஃபர் பண்ணும்போது இந்த போல தான் அவங்க சிஸ்டத்தில் காமிக்கும். மொபைல் நம்பரில் போகும்போது ப்ளீஸ் கன்ஃபார்ம் நியூ ரெஃபரல் கிரியேஷன் அப்படின்னீங்கன்னா அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் எழுதி, அதுக்கு முன்னால் யாரோடைய ஐடிக்கு கீழே போடுறீங்களோ அவங்க ஐடி நம்பரை கொடுத்து அதில் செக் பண்ணணும் கரெக்டான ஐடி கீழே தான் பிளேஸ் பண்ணுறோமா அப்படின்ட்டு. ஏன்னா சில பேர் வந்து ஐடி போட தெரியாமல் உங்கள்கிட்ட கொடுத்துருப்பாங்க. அவங்க நம்பர் போட்டு அவங்களுக்கு கீழே பிளேஸ் பண்ணும்போது அவங்க நம்பர் அதில் பிளேஸ்மெண்ட் யார் கீழே கொடுக்குறீங்களோ அதில் நம்ம பேஜில் அடித்து பார்த்தீங்கனாலே ஃபைன் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக அவங்க பேர், மெயில் ஐடி எல்லாம் வரும். ஸோ கரெக்டான நபருக்கு கீழே தான். ஏன்னா ஒரு வாட்டி இதை செஞ்சிட்டீங்க அப்படின்னா திரும்ப நீங்கள் தப்பாக போட்டாலும் மாற்ற முடியாது. ஸோ அதனால் அது கொஞ்சம் பார்த்து பண்ணணும். இந்தியா செலக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலேயே வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம இந்தியன் சிட்டிசன்ஷிப் எந்த ஊருடைய நாட்டினவர் அது எல்லாமே நம்ம கரெக்டாக ஃபில்அப் பண்ணணும். அதே போல் ப்ராடக்ட் செலெக்ஷன், நீங்கள் ஒரு அமௌண்ட்டை இ கேஷாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு வேல்யூவில் தான் ப்ராடக்டை செலக்ட் பண்ணணும். ஸோ டைரெக்டாக பிளேஸ்மெண்ட்டில் நீங்கள் இப்போ என்ன பண்ணலாம், 3 VR4னாலும் செலக்ட் பண்ணலாம், 6 VR4வும் செலக்ட் பண்ணலாம். அது டோட்டலாக நீங்கள் 6 வாங்கி வச்சிருந்து 2 பேருக்கு பண்ணுறதா இருக்குனாலும் 3 3ன்னு பிரித்து பண்ணலாம். இதெல்லாமே நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இதில் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக மேலே இந்த மாதிரி கார்ட் ஒன்று காமிக்கும். இந்த நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லலாம் போகும்போது ஒரு தள்ளு வண்டி கொடுக்குறாங்க இல்லையா, அதே போல் மேலே ஒரு தள்ளு வண்டி காமிக்கும். அதில் நீங்கள் செலக்ட் பண்ணுற ப்ராடக்ட் எல்லாமே ஏறி உட்காந்துரும். அதுக்கப்புறம் நீங்கள் அதுலேருந்து செக் அவுட் பண்ணி பார்க்கும்போது தான் நீங்கள் அதில் செக் கார்ட்டுன்னு வரும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணால் அதில் நீங்கள் ஏற்றுனதெல்லாம் வந்துருச்சா அப்படின்ட்டு நீங்கள் ஃபுல்லாக ஸ்டடி பண்ணி பார்க்கலாம். ரொம்ப அருமையான விஷயம் நம்ம வெப்சைட்டில், நம்ம ஆப்பில் ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் நீங்கள் சரி பார்த்து தான் அடுத்த ஸ்டெப்புக்கே போகிற மாதிரி செஞ்சுருக்காங்க. ஸோ இதுக்கும் மீறி தப்பு நடக்குது அப்படின்னா நம்ம மேலே தான். அதனால் நிறைய பேர் வந்து ஒரே சைடில் ஐடி போட்டோம் சார், இல்லை மாற்றி போட்டோம், ஒரு கிளிக் பண்ணுறதுக்கு பதிலாக ஸ்லோவாச்சு. கொஞ்சம் பொறுமையாக ஐடி போடும்போது நமக்கு ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான் இருந்தாலும் அவசரப்பட்டு பண்ண வேண்டாம். ஏன்னா இது ஒரு லைஃப் டைம் விஷயம். ஆரம்பிக்கும் போது தெளிவாக கரெக்டான விஷயம் ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அதனால் அவசரப்பட வேண்டாம். ஒரு வாட்டி கிளிக் பண்ண சார் அதில் ஒன்றும் காமிக்கல, அதனால் திரும்ப நான் கிளிக் பண்ணேன் அது 2ஆக சேர்ந்துருச்சு, அதுக்கப்புறம் நான் ஐடி போட்டேன் போயிடுச்சு அப்படின்ட்டுலாம் சொல்லவே கூடாது. ஏன்னா ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி இந்த பேஜில் போகும்போதே நீங்கள் ஒரு ப்ராடக்ட் செலக்ட் பண்ணீங்களா, எவ்வளோ கேஷ் எடுத்திருக்கு எல்லாமே அதில் காமிக்கும். ஸோ இங்கே இந்த மாதிரி +1 அப்படின்னு ஏறுறது எல்லாமே இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ தயவு செஞ்சு கொஞ்சம் நிதானமாக, என்ன அவசரமாக இருந்தாலும் கடைசி நேரத்தில் ஐடி போடுறது பண்ணுறதுல நிறைய இந்த மாதிரி மிஸ்டேக் நடக்கும். ஸோ தயவு செஞ்சு பொறுமையாக பார்த்து பண்ணுங்கள். அதே போல் நீங்கள் உங்களுடைய அப்கிரேட் பண்ணுறதுனாலும் அதுலேயே பண்ணலாம், ரெஃபர் நியூ ஏஜென்ட் பண்ணாலும் அதில் பண்ணலாம். ஒரு ஐடி போட்டார், அவரோட 2வது 3வது ஐடி கிரியேட் பண்ணும்போது நியூ சப் அக்கௌண்ட்டை வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் அதில் கொண்டு போகலாம். ஸோ நியூ இதில் கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்மளுடைய வோல்டன் ஹெச்டிஎஃப்சி பேங்க் அக்கௌண்ட்டை பக்காவாக வச்சுக்கிட்டு இன்னும் நிறைய பேர் எத்தனை வாட்டியோ செஞ்சுருப்பாங்க. ஆனால் இப்போ கூட பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நம்ம பிரதீப் சாரோடைய பர்சனல் அக்கௌண்ட்டுக்கெல்லாம் அனுப்புகிறாங்க. அந்த மாதிரி எல்லாம் அனுப்பிச்சா அப்புறம் இ-கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலைன்னா நீங்கள் வருத்தப்படக்கூடாது. ஏன்னா அவரும் எவ்வளோ தான் பார்ப்பார். பாவம் எல்லாமே சிஸ்டத்தில் வந்துட்டு இருக்கிறதுக்கு திடீர்னு நடுவில் வந்து அதில் போகலை சார், பண்ணல சார் அப்படின்ட்டு பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு பணம் தயவு செஞ்சு அனுப்பக்கூடாது. எல்லாமே முடிஞ்சளவு ஸ்கேன் பண்ணி பாருங்கள், இல்லை டைரெக்டாக பேமெண்ட் பண்ணுங்கள், ஜிபேலேருந்து அக்கௌண்ட்டுக்கு கம்பெனி அக்கௌண்ட்டுக்கு அனுப்புங்க. எல்லாமே மேக்ஸிமம் கம்பெனி அக்கௌண்ட்டுக்கு தான் வந்து பணம் கட்டணும். அதே போல் அதோட ஸ்க்ரீன்ஷாட்டும் கரெக்டாக எடுத்து இதை பிரதீப் சாருக்கோ இல்லை எனக்கோ யாருக்கோ அனுப்பி உங்களோட ஐடிக்கு இந்த ஐடிக்கு இந்த பணம் கட்டியிருக்கேன் அப்படிங்கிறத சொல்லிடலாம். ஸோ இது நம்மளுடைய பேசிக் ஐடியாஸு. இதில் நிறைய விஷயங்கள் வந்து
அவங்களுடைய அந்த மந்த் சேல் பார்க்கறதுக்கு இதுக்கு எல்லாமே உள்ள ஒவ்வொரு இடத்துலையுமே விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் எதாவது பார்த்து பண்ணணுன்னாலும் பண்ணலாம். இப்போ யாருக்காவது இப்போ இந்த ஆப்பில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா உங்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா நான் அதுக்கான பதில் சொல்கிறேன். ஓகே. ஸோ யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணால் மட்டும் ஏதாவது ஆப்பில் டவுட் இருக்குன்னா கேட்கலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மைக் ஆன் பண்ணுறேன், பேசலாம். பேசிக் டவுட் இருந்தாலும் கேளுங்க. சுரேஷ் பாபு, உங்கள் மைக் அன்மியூட் பண்ணிக்கோங்க சார். எஸ் சார் டவுட் இல்ல. ம் என்னுடைய மெயில் ஐடி ம் ganeshan.sureshbabu@gmail.com. எனக்கு ம் யூசர் ஐடி பாஸ்வேர்டு எல்லாமே அதே மெயில தான் வந்திருக்கு. ஆனா ம் அது யூசர் ஐடி மட்டும் பாத்தீங்கன்னா இமெயில் ஐடி வந்து கணேசன் அந்த டாட் இல்லாம ம் கணேசன் suresbabu@gmail.com வந்திருக்கு. ம் நம்ம அந்த யூசர் ஐடி போடும்போது இமெயில் ஐடி தான் கேக்குது. ஆக்சுவலா ஆமாம் என்னோட இமெயில் ஐடியை போடும் பொழுது அது ராங்னு வருது. ஏன்னா அதுல ஆமாம். அதுல வந்து ஒரு டாட் வந்து மிஸ் ஆயிருச்சு. அதை சேஞ்ச் பண்ண முடியுமா? டாட்டு ஒரு ஸ்பெல்லிங்கோ 2 3 ஸ்பெல்லிங் இருந்ததுன்னா இன்னும் பல பேர் gmail.comல டாட் விட்டுறாங்க. gmail.com வெறும் mail.com போட்டுறாங்க. அதெல்லாமே வந்து கரெக்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி புள்ளிகள் இருக்கிறது இதெல்லாமே நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணலாம். பழைய மெயில் ஒரிஜினல் மெயில் ஐடியோட கரெக்டான ஸ்பெல்லிங்கோட ரெண்டாவது என்ன அது தப்பு நடந்திருக்குன்ட்டு மட்டும் போட்டு உங்கள் வோல்டன் ஐடி நம்பர் உங்கள் பேரை போட்டு பிரதீப் சாருக்கோ எனக்கும் அனுப்பலாம். அதுக்கான சேஞ்ச் நடக்கும். ஓகே தேங்க்யூ கரெக்ஷன் சார். பண்ணி. ஓகே ஓகே சார், தேங்க்யூ சார். தினேஷ் சார், ஓகே, அன்மியூட். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். கேக்குதா? கேக்குதுங்க, சொல்லுங்க. ஒன்றும் இல்லை சார். இன்னும் நான் பேன் கார்டு அப்ளை பண்ணல. ம் அந்த ஐடியில இப்போ நான் இன்னும் இது பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில பதிவு பண்ணலாமா இல்ல பேன் கார்டு பேன் அப்ளை நம்பர் பண்ணிட்டே பண்ணலாமா? வந்தாதான் சார். நிறைய பேர் பேன் நம்பர் வச்சுக்கிட்டு பேன் நம்பரும் பேங்க் அக்கௌண்ட்டும் லிங்க் ஆகாதனால பேமெண்ட் போகாம ம். இருக்கு. ஏன்னா ஓகே தேவையில்லாம ஓகே உங்களுக்கு 20%க்கு மேல பிடிமானம் ஆகும். ஓகே. அப்போ 2%. பேன் கார்டு அப்ளை பண்ணிட்டு எவ்வளோ நம்ம ஃபாஸ்டா பேங்க் அக்கௌண்ட். அப்ளை பண்ணி அந்த நம்பர் வந்தா கூட நீங்க அப்டேட் பண்ணிடுங்க. ஓகே சார். தேங்க்யூ. கார்டு வர்றதுக்கு முன்னாலே உங்களுக்கு நம்பர் கிடைச்சிருச்சுன்னா கூட இம்மிடியட்டா அந்த ஓகே நம்பரை அப்டேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விட்ரால் கொடுக்கறதும் அந்த நம்பரை நீங்க முதல்ல உங்க பேங்க் அக்கௌண்ட்ல லிங்க் பண்ணிட்டு அப்புறம் பண்ணுங்க. ம். ஓகே ஓகே, சார். அது போஸ்ட் ஆஃபீஸ்ல நன்றி. கொடுத்தாலே செஞ்சு தருவாங்க. அதுக்கு இன்னும் ஒரு 1000 ரூபாய் நம்ம கேட்பாங்க போல. ஸோ அது முதல்ல ஒரு காலத்துல சரி. ஃப்ரீயா இருந்தது 2023ல. இப்போ ம் போய் ம். பண்ணுங்க முதல் வேலை. என்ன பிரச்சனைனாலும் ஓகே இனிமேல் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில், பேன் நம்பர் இது எல்லாமே லிங்க் ஆயிருக்கிறது தான் முக்கியம் பே அவுட்டுக்கு. எனி கமிஷன். ஓகே 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 சார். ஓகே சார். தேங்க்யூ. விசாலக்ஷ், அன்மியூட் பண்ணி பேசுங்க. விசாலாட்சி மேடம், வணக்கம் சார். வணக்கம். நான் அடிக்கடிக்கு மெயில் பாஸ்வேர்டு வந்து நான் கரெக்டா தான் போடுறேன். ஆனா அப்பப்போ மாறுது, ஏன்னு எனக்கு தெரியல. அப்படி தானா எல்லாம் மாறாதுங்க. உங்களுக்கு லாஸ்டா என்ன வந்ததோ அதுதான் உங்களுடைய பாஸ்வேர்டா இருக்கும். நீங்க அந்த கடைசி பாஸ்வேர்டு என்ன வந்ததோ ஒரு வாட்டி உங்க ஆப்ல போட்டு சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க திரும்ப திரும்ப பாஸ்வேர்டு எழுத வேண்டிய அவசியம் வராது. அதே போல உங்க மெயில்ல நீங்க மாத்தி மாத்தி புதுசா ஃபர்காட் பாஸ்வேர்டு கொடுத்தாலும் கடைசியா சரியா கேட்கல. எந்த தேதி எந்த நேரத்துல வந்ததுங்கிறத அதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்படி தானா அடிக்கடி மாறாது. நீங்க மறந்துட்டு திரும்ப கொடுத்தாதான் மாறும். ஓகே, அது எப்படி சேவ் ஓகே. பண்றதுங்க சார்? அதுல பாஸ்வேர்டு எப்படி அதுல சேவ் பண்றது? அதுல நீங்க மொபைல் கொண்டு வாங்க, ஆபீஸ் வந்தீங்கன்னா கொண்டு வாங்க, அதுல செஞ்சு ஆ, கொடுத்துடலாம். ஓகே மேடம், தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். விவோ காரர் என்ன பேரு? வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம், உங்க ஹலோ. பேர் சார்? குமார் சார். குமார். எங்க இருந்து பேசுறீங்க? கோயம்புத்தூர். ஓகே, சொல்லுங்க சார், என்ன டவுட்? சார்,
பேங்க் அக்கௌண்ட் வந்து ஒன்ஸ் அப்டேட் பண்ணா திருப்பி சேஞ்ச் பண்ண முடியுமா சார்? நீங்க அந்த டீட்டெயிலோட நீங்க உங்களுடைய அதுலயே அப்டேட் பண்ணிக்கலாம். உங்க ஓஹோ. கையில தான் இருக்கு. ப்ரொஃபைல்ல நீங்க போய் என்ன பேங்க் டீட்டெயில் கொடுக்குறீங்களோ அதுதான். ஓகே. உங்க பேர் மாறாது, உங்க பேன் நம்பர் மாறாது. ஓகே. இல்ல ஒன்ஸ் அப்டேட் ப்ரொஃபைல்ல பண்ணிட்டோம் சார். ம் அப்புறம் திருப்பி வந்து ஃபியூச்சர்ல வந்து சேஞ்ச் பண்ணலாம். நீங்க பண்ணணும்னா அதை நீங்க புதுசா என்ன அக்கௌண்ட் நம்பர் போட்டுட்டு திரும்ப அப்டேட் கொடுக்குறீங்களோ ஆட்டோமேட்டிக்கா ஆயிடும். ஓகே சார். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க எப்படி பண்ணீங்களோ அதே போலதான். பேன் ஓ. நம்பர் மாறாது, ம். உங்க பேங்க் டீட்டெயில்ல உங்க பேர் மாறாது. புது ஓகே. பேங்க் அக்கௌண்டா இருந்ததுன்னா அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர் அதோட ஐஎஃப்எஸ்சி கோடு நீங்க அதுல போடணும். ஓகே அதே சார். போல ஓகே சார். இப்போ நீங்க எடுத்திருக்கிற அந்த புது பேங்க் அக்கௌண்ட் இருக்குன்னா அதுக்கும் உங்க பேன் நம்பருக்கும் லிங்க் இருக்கணும். ஓகே சார். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே, சரி. அடுத்தது இப்போ நம்ம முக்கியமான விஷயம் பார்க்க போறது என்ன அப்படின்னா இபிஎல். ஸோ இந்த வருடத்து முக்கியமான ஈவெண்ட்டே வந்து நம்மளுடைய புது இபிஎல் சிஸ்டம். இந்த இபிஎல் சிஸ்டத்தில் நிறைய ஃபஸ்ட்டு டைம் நம்ம இந்த ப்ரோக்ராமில் இபிஎல்லை பற்றி பேச போகிறோம். ஸோ ரெடிங்களா? ஓகே, ஸோ புது இபிஎல் இதில் நிறைய டீட்டெயில், நிறைய விஷயங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து பொது வெளியில் இப்போ ஒரு ஜூமில் நம்ம செய்ய போகிறோம். ஸோ எது டவுட் இருந்தாலும் எழுதி வச்சுக்கோங்க. உங்களுடைய அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ இப்போ இபிஎல்ல இருக்கிற முக்கியமான ஸ்டெப்ஸ் எதுன்னா சில்வர், கோல்ட், பிளாட்டினம், டைமண்ட், ராயல் என்டர்பிரைஸ். ராயல் ஆண்டர்பிரனர் எல்லாமே இந்த ஆண்டர்பிரனருங்கிறது தான் நம்மளோட ஆண்டர்பிரனர் பர்ஃபார்மன்ஸ் லெவல் அப்படிங்கிறதுடைய சுருக்கம் தான் இது இபிஎல் அப்படிங்கிறது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே புது விஷயங்கள் இதில் கொண்டு வந்திருக்கு. ஸோ முதல்ல டவுட் வர்றது ஆர்பி, அதாவது ரிடம்ஷன் பாயிண்ட். இந்த இபிஎல்ல உங்களுடைய ஆர்பி எவ்வளோ நம்பர் சேர்த்து இருக்கீங்க, பாயிண்ட் எவ்வளோ சேர்ந்துருக்குங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய இபிஎல் ஸ்டெப்பில் நீங்கள் க்ரோ ஆக போகிறீங்க. ஸோ அதில் நம்ம பார்க்க வேண்டிய முதல் விஷயம் ஹவு டு கெட் ஆர்பி. இப்போ இந்த ஹவு டு கெட் ஆர்பி அப்படிங்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பி முதல்ல நமக்கு எப்படி கிடைக்கும், பேசிக்காக அந்த டீட்டெயில் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ முதல் ஸ்டெப்பு ஆர்பி எடுக்கிறதுக்கு நம்ம பேரில் என்னவா இருக்கணும், 3 ஐடி குறைஞ்சபட்சம் போட்டிருக்கணும். அந்த 3 ஐடியும் சூப்பர் பேக்கேஜில் நம்ம அப்கிரேட் பண்ணியிருக்கோம் இல்லையா? இது செஞ்சிருந்தால் தான் உங்களுடைய முதல் ஆர்பிக்கு நம்மளுடைய முதல் ஸ்டெப்பு எலிஜிபிள். இந்த 3 பேக்கேஜ் போட்டு ஆர்பி எடுக்கிறதுக்கு முதல்ல நம்ம பண்ண வேண்டியது சில்வர் ஆகணும். சில்வர் ஆனதாக சிஸ்டத்தில் ஏறினாதான் அடுத்த ஸ்டெப் உங்களுக்கு கோல்டு போக முடியும். அப்போ சில்வர் ஆகணும்னா முதல்ல என்ன பண்ணியிருக்கணும், நம்ம வந்து டைரக்டாக 10 பேரை என்ட்ரி கொடுத்து நம்ம சில்வராக கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ இதுக்கப்புறம் தான் ஆர்பி பாயிண்ட்டு உங்கள் கணக்கில் சேரும். அப்போது மினிமம் நம்ம இங்கே நம்மளுடைய சப் அக்கௌண்ட்டில் 2வது 3வது சப் அக்கௌண்ட்டில் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கணும், 10 செட்டு சேல் நடந்திருக்கணும். நம்மளுடைய 10 செட்டுங்கிறது 2500 சிவி. ஸோ 2500 சிவி, 2500 சிவி. 2வது பேக் நம்மளுடைய அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா நம்மள 3வது சப் அக்கௌண்ட்லேயும் 10 செட்டு போயிருந்ததுன்னா இங்கே ஒரு 2 ஆர்பி, இங்கே 2 ஆர்பி வரும். இதோடைய மொத்த கணக்கு உங்களுடைய மேலே இருக்கக்கூடிய ஐடிக்கு 4 ஆர்பியாக சேரும். 4, 2, 2 எல்லாம் 3 பேக்கேஜும் உங்கள் பேரில் இருக்கிறனால இது 3 மடங்கு அப்படியே ஆட் ஆகி இந்த 4 + 2 + 2 சேர்ந்து நமக்கு 8 ஆர்பி ஆகும். இதுதான் ஒரு குறைஞ்சபட்சம் நம்மளுடைய கோல்டு ஆகிறதுக்கான அடிப்படை விஷயம். ஓகேங்களா? இதுக்கு அடுத்தது கேஸ் ஸ்டடி 1 பார்ப்போம் நம்ம முதல்ல. ஸோ இதில் கேஸ் ஸ்டடி 1 அப்படிங்கும்போது பேசிக் டு சூப்பர் நம்ம போயிருக்கணும். ஓகேங்களா? அதாவது 5 செட்டு, 5 முதல்ல ஜாயின் பண்ணும்போது நம்ம எவ்வளோ ஒவ்வொரு பேசிக்கில் ஒரு செட்டு எடுத்திருப்போம். மிச்சம் 5 செட்டு போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து
சூப்பர் பேக்குக்கு அப்கிரேட் ஆகிறோம். இப்போ ஒரு கதை கோல்டில் ஆகும்போது இந்த மாதிரி அவருடைய கதை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு கேஸ் ஸ்டடியில் 10 செட்டு என்னென்னலாம் கோல்டு ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு, எதெல்லாம் கோல்டாக வராது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் இது பண்ணிட்டு நான் கோல்டு ஆகலை சார் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் கேட்கறத விட முதல்ல தெரிஞ்சுக்கிறது நல்லது. பாருங்க, இப்போ ஒரு செட்டு ஒரு உங்களுடைய சப் அக்கௌண்ட்ல ஒரு சைடில் 10 சேல் ஆயிடுச்சு, இன்னொரு சைடில் 5 செட்டு தான் ஆயிருக்கு. ஆனால் உங்களுடைய சப் அக்கௌண்ட்ல நீங்கள் போட்ட 5 செட்டு அதில் சேர்ந்துருக்கு. ஓகே, இது ஒரு கணக்கு. அப்போ அதே போல் உங்களுடைய 3வது சப் அக்கௌண்ட்லையும் 3வது உங்க ஒரு லைன்ல 5 செட் ஆயிருக்கு, இன்னொரு சைட்ல 10 செட் ஆயிருக்கு. அப்போ இதுல ஆர்பி சேருமா கூடுமான்னா கூடாது. ஓகேங்களா? ஸோ உங்களுடைய ஓன் பர்சனல் 5 செட்டு உங்களை பேசிக்ல இருந்து சூப்பர் ஆனதோடைய சிவி உங்க சப் அக்கௌண்டோட கணக்குல வராது. ஸோ அதனால இது வாய்ப்பு இல்லை. ரெண்டாவது இன்னொரு கேஸ் ஸ்டடி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கேஸ் ஸ்டடி படி உங்களுடைய ஒரு சப் அக்கௌண்ட் முன்னால போட்டீங்க, நிறைய பேர் பண்றது ஒரு மிஸ்டேக். அப்போ ஆரம்பத்தில் போட முடியலன்னு சொல்லி கொஞ்ச நாள் கழிச்சு இன்னும் சில பேர் நடுவில் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய 3வது சப் அக்கௌண்ட் போட்டிருக்கீங்க. இப்போ ஒரு சப் அக்கௌண்ட் கீழே 10 செட்டு நடந்தது, இதுக்கு ஆர்பி வந்துருச்சு. இன்னொன்று உங்களுடைய 2வது அந்த 3வது சப் அக்கௌண்ட் இருக்கு. ஓகே, ஆனால் அங்கே வரல, கீழே போயிடுச்சு அந்த சப் அக்கௌண்ட். இப்போ உங்களோட 2வது லைன் இதுல ஆரம்பிச்சது, அதுல ஒரு சைடு ஒரு டீம்ல 20 செட்டு நடந்திருக்கு. அதுக்கு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த 20 செட்டோடைய சிவி சேர்ந்தனால 4 ஆர்பி மேல காமிக்கும். ஆனாலும் உங்களுடைய 3வது சப் அக்கௌண்ட் எந்த இடத்துல நீங்க போட்டிருந்தாலும் அதுக்கு கீழே 10 செட்டு வந்திருந்தாதான் அதோடைய 2 ஆர்பி சேரும்போது தான் உங்களுக்கு மொத்தமாக கோல்டுக்கான குவாலிஃபிகேஷன் கிடைக்கும். இதுதான் நார்மலா நடக்கிற விஷயம். ஓகே, இது 8 ஆர்பிங்கிறது ஒரு எக்ஸாம்பிளா தான் நீங்க பார்க்கணும். ஸோ இதுல எதெல்லாம் வந்து சாத்தியம், எது சாத்தியம் இல்லைன்ட்டு. பல பேர் இந்த மாதிரி எனக்கு ஒரு சைடில் 20 செட்டு போய் எனக்கு மேலே 4 ஆர்பி வந்துருச்சு, அந்த 4 + 2 சேர்ந்தா எனக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்குமான்னா வராது. கோல்டு ஆக முடியுமான்னா ஆகாது. உங்களுடைய 3வது ஐடி எந்த லெவலில் கீழே நீங்கள் போட்டிருந்தாலும் அதுக்கு கீழே 10 செட்டு நடந்து உங்களுடைய 3வது ஐடியும் 2 ஆர்பி எடுத்திருந்தாதான் உங்களுடைய ஐடிக்கு கோல்டு குவாலிஃபிகேஷன் கிடைக்கும். இது இன்னொரு ஸ்டடி. இப்போ உங்களுடைய இன்னும் பல பேர் ஐடி போடும்போது ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க. 3 ஐடி ட்ரையாங்கிளில் போடுறதுக்கு பதிலாக ஒரே சைடில் போயிடுச்சு சார் அப்படிம்பாங்க. மிஸ்டேக் நடந்திருக்கு, பல பேர் ஆரம்பத்தில் எந்த பண்ணியிருக்காங்க. இப்போவும் இதே தான், ஐடி போடும்போது கவனம் இல்லாமல் அவசரப்பட்டு பண்ணும்போது போயிடுது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைடில் அவருக்கு 2 ஐடி இருக்கு இல்லையா, இந்த 2 ஐடியும் ஒரே லைனில் இருக்கு. இந்த 2வது 3வது உங்களுடைய சப் அக்கௌண்ட் கீழே 10 செட்டு வந்துருச்சு. ஆனால் மேலே இருக்கிற அதே லைனில் உங்களுடைய 2வது சப் அக்கௌண்ட் இருக்கு பாருங்க, அதுக்கு ஒரு சைடில் 10 செட்டு வந்திருக்கு. இந்த சைடில் உங்களுடைய சப் அக்கௌண்ட் நம்பர் 3க்கு கீழே வந்த 10 செட்டும் சேர்ந்து இந்த சைடில் உங்களுடைய 2வது சப் அக்கௌண்ட்ல 10 செட்டு வந்திருந்ததுன்னா இதுவும் 2 ஆர்பி கணக்கு வரும். ஆனால் மேலே இருக்க ஐடிக்கு கோல்டு கிடைக்குமான்னா பார்த்தா கிடைக்காது. ஏன்னா இதோட அதர் சைடில் குறைஞ்சபட்சம் 20 செட்டு நடந்திருந்தாதான் இங்கேருந்து வர்ற கணக்கு உங்களுக்கு 4+2+2. ஸோ அதனால சிங்கிள் லைன்ல ஒருத்தர் ஒரு ஐடி பிளேஸ்மெண்ட் பண்ணிட்டவரா இருந்தாலும் கோல்டு ஆக முடியுமான்னா இந்த சினாரியோவில் ஆகலாம். பேர் மேட்சிங் இன்கம் இது மட்டும்தான் அவருடைய 2வது 3வது ஐடி ஒரே லைன்ல போனதுக்கு அடிபட்டிருக்கலாம். ஆனா அவருடைய அதர் சைட்ல 20 செட்டு செஞ்சிருந்து இவருடைய ஒரே லைன்ல 2வது சப் அக்கௌண்ட் 3வது சப் அக்கௌண்ட்டும் போயிருந்தா கூட உங்களுக்கு இது கிடைக்க வாய்ப்பு உண்டு. ஸோ தப்பாக சிங்கிள் சைடில் ஐடி போட்டவங்களுக்கு கூட கோல்டு ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இப்போ நம்ம பார்க்குறோம் இந்த 2026 முழு தகவலும். ஏன்னா இப்போ அந்த 8 ஆர்பியில் நம்ம காமிச்சது ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ இப்போ இந்த வருஷம் நம்ம யாரெல்லாம் சில்வர் ஆகணும் கோல்டு ஆகணுமோ அவங்க எல்லாம் குறைஞ்சபட்சம் அவங்களுடைய 3 ஐடி பேசிக்ல போட்டதுக்கு அப்புறம் 10 நியூ ஏஜென்ட்டை இந்த ஜனவரி மாசத்துல இருந்து அவங்க கொடுத்துருக்கணும். ஆல் ஏஜென்ட்ஸ் மஸ்ட் கம்ப்ளீட் சில்வர் ஒன்ஸ் அகைன்
to qualify for EPL 2026. So restart with silver. எல்லாருக்கும் டாப் லெகசி அச்சீவராக இருந்தாலும் சரி, புதிதாக வந்தவராக இருந்தாலும் சரி, எல்லாருமே சில்வர்லேருந்து ஒரே நேர்கோட்டில் திரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த சில்வர் ஆகிறது ஒரே ஒரு முறை ஆயிருந்தால் போதும். திரும்ப திரும்ப வருஷம் வருஷம் சில்வர் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ மொதல் வாட்டி யாரெல்லாம் உள்ளே வந்திருந்தாலும் சரி, போன வருடமோ 2 வருஷம் 3 வருஷம் முன்னால் ஜாயின் பண்ணியிருந்து அவங்க ஏற்கனவே கோல்டோ பிளாட்டினமோ முடிச்சிருந்தாலும் அவங்களும் 10 நியூ ஏஜென்ட்டை கொடுத்து அவங்களுடைய ஐடிஸை சில்வராக அப்கிரேட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் நிறைய பேர் அந்த மாதிரி செஞ்சுருப்பீங்கன்ட்டு நம்புகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கோல்டு இன்சென்டிவ்க்கு ஒரு ஆசியான் நாடுகளுடைய ட்ரிப்பு கிடைக்கும். இந்தியர்களுக்கு கோல்டு முடித்தா ஒவ்வொரு இப்போ வருஷமும் நடக்கக்கூடிய விசா ப்ரோக்ராமுக்கு ஆட்டோமேட்டிக்காக குவாலிஃபை ஆயிடுவாங்க, ஃபுல்லி பெய்ட் ட்ரிப். ஸோ இந்த வருடம் யாரெல்லாம் கோல்டு ஆகிறாங்களோ அவங்க எல்லாருமே, அது பழைய ஏஜென்ட்டாக இருந்தாலும் சரி, புது ஏஜென்ட்டாக இருந்தாலும் சரி, அவங்க அடுத்த வருஷம் நடக்கக்கூடிய மலேசியாவில் நடக்கக்கூடிய பெனாங்கில் நடக்கக்கூடிய விசாக்கு ஆட்டோமேட்டிக்காக குவாலிஃபை ஆகிறாங்க. ஸோ கோல்டு ஆண்டர்பிரனர் வித்தின் 12 months, ஒரு வருஷத்துக்குள்ள எப்படி கோல்டு ஆண்டர்பிரனர் ஆகிறது? இந்த வருடம் கோல்டு ஆண்டர்பிரனருக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக 80 ஆர்பி எடுத்திருக்கணும். அதாவது உங்களுடைய சப் அக்கௌண்ட்ல 20 ஆர்பி, மேலே இருக்கிற டாப் ஐடி 40 ஆர்பி ஆகும். அதாவது இங்கே 2 பண்ணது பழைய ரெக்கார்டு, இந்த வாட்டி அதே 10 மடங்கு ஆகும். ஸோ ஒரு வருஷம், அப்போ ஒரு மாதம் டைம் இருந்தது, இப்போ ஒரு வருஷம் டைம். ஸோ இதில் 20 ஆர்பி, இதில் 20 ஆர்பி பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஐடி 40 ஆர்பி ஆகும். ஸோ டோட்டல் 40 + 20 + 20 80 ஆர்பி கம்ப்ளீட் பண்ணுறீங்க. ஸோ இதில் நம்ம சினாரியோஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 12 மாதத்துக்குள்ளார எப்படி ஆகிறது அப்படின்னா, ஆர்பின்னாவே ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், அது எல்லாமே 2500 சிபி 2500 சிபி ஒரு மாதத்தில் நடக்கிறது தான் ஆர்பி கணக்கு. ஓகேங்களா? இதில் எல்லாம் வந்து அக்யூமுலேஷனோ கேரி ஃபார்வர்டோ கிடையாது. ஸோ அதனால் முதல்ல நீங்கள் வந்து உங்களுடைய 3 ஐடி போட்டு சூப்பர் பேக்கேஜில் அப்கிரேட் பண்ணிட்டீங்க. அதுக்கு அடுத்தது உங்களுடைய சப் அக்கௌண்ட் 2வது 3வதுலையும் 2 குரூப்பில் உங்களுடைய லெஃப்ட் டீம் ரைட் டீமில் 100 செட்டு, இங்கே 10 செட் ஆனது அதோட 10 மடங்கு. அப்போது 100 செட்டு பிஸ்னஸ் நடந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 20 ஆர்பி ஆகும். உங்களுடைய 2வது சப் அக்கௌண்ட் முடிஞ்சு 3வது சப் அக்கௌண்ட்டு கீழேயும் சேம் விஷயம், 100 செட்டு நடந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய அடுத்த ஐடியும் 20 ஆர்பியில் சேர்ந்துடும். இது அப்படியே நீங்கள் கணக்கு பார்த்துக்கோங்க, இதே கணக்கு தான். ஆனால் டைம் என்ன இருக்குது? 12 மாதம் டைம். ஸோ இதில் 20 ஆர்பி ஆட்டோமேட்டிக்காக சேர்ந்துருச்சு அப்படின்னா சூப்பர் பேக்கேஜ் டாப்பில் 40 ஆர்பி ஆகும். ஸோ 40 + 20 + 20 80 ஆர்பி. இதுதான் இந்த வருடத்து கோல்டுக்கான விஷயம். ஸோ 4 பேர் உங்கள் டீமில் யாருங்கிறது தான் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். உங்கள் டீமில் உங்கள் சப் அக்கௌண்ட்டுக்கு கீழே அந்த 4 பேர் கரெக்டான ரைட் பீப்புளை ஐடென்டிஃபை பண்ணி அவங்க கூட ஒர்க் பண்ணீங்கன்னா போதும். ஸோ இது நம்ம பண்ணுறது, இந்த ஆர்பி விஷயம் உங்கள் டவுன்லைன் உங்கள் டீம்லையும் இதையே சொல்லி கொடுத்தா என்ன ஆகும்? இதை வச்சு தான் நீங்கள் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எவ்வளோ சீக்கிரம் இதை வந்து அச்சீவ் பண்ண முடியும், டோட்டல் ஆர்பி எப்படி அதிகப்படுத்தலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் 10 பண்ணீங்க இல்லையா? 10 பண்ண இடத்துல இப்போ 100. இப்போ ஒவ்வொரு மாதமும் அதை ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி ஏற்றலாம் அப்படிங்கும்போது, இப்போ ஒரு உதாரணத்துக்கு பாருங்கள், உங்கள் சப் அக்கௌண்ட் 2, அதுக்கு கீழே லெஃப்டில் ரைட்டில் சூப்பர் பேக்கேஜில் உங்கள் டீமில் யார் குவாலிஃபை ஆனாலும் அவங்க மூலியமாக ஒரு 15 செட்டு உள்ளே வந்திருக்கும். ஓகேங்களா? அப்போ 15 செட்டு வந்து என்ன, இங்கே ஆட்டோமேட்டிக்காக இந்த 2 ஆர்பி ஆட் ஆகிருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த டீம்லேருந்து வந்ததுக்கு 15 செட்டு சேம் டைப் எடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஒரு 2 ஆர்பி ஆயிருக்கும். ஆனால் உங்களுடைய டாப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா 30 செட்டு போயிருக்கும். அப்போ 30 செட்டு போயிருக்குன்னா உங்களுடைய டாப் ஐடிக்கு 6 ஆர்பி ஆட் ஆயிருக்கும். கரெக்டாக? ஆர்பி கணக்கு 10 செட்டுக்கு 2 ஆர்பி இல்லையா? அப்போ 10 செட்டுக்கு 2 ஆர்பி, இவருடைய உங்களுடைய சப் அக்கௌண்ட்டுக்கு 2 ஆர்பி ஆயிருக்கும். ஆனால் டோட்டலில் ஆர்பி பார்க்கும்போது உங்களுடைய டாப் ஐடிக்கு 6 ஆர்பி ஆயிருக்கு அப்படின்னா மொத்தம் எவ்வளோ ஆயிருக்கும்? 10 ஆர்பி ஆயிடுச்சு. 6 + 2 + 2 10 ஆர்பி சேர்ந்துருச்சு உங்கள் கணக்கில். இப்போ இது நடந்தது ஒரு மாசத்துல நடந்ததா வச்சுட்டோம்னா, இதையே நீங்கள் திரும்ப திரும்ப அந்த 4 பேரோட சேர்ந்து நீங்கள் கரெக்டாக ஒர்க் பண்ணால் அந்த 10
அப்படியே டூப்ளிகேட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது கணக்கு. அப்போ உங்களுடைய டவுன்லைன்லையும் இதே விஷயத்த சொல்லி கொடுத்து எல்லாருமே இதே விஷயத்த ஃபாலோ பண்ணா என்ன ஆகும்? 8 ஆர்பி கொண்டு வரலாம். உங்களுடைய சப் அக்கௌண்ட்டுக்கே 4 ஆர்பி வந்துருச்சு அப்படின்னு வைங்க. அப்போ உங்களுடைய டோட்டல் 8 + 4 + 4 16 ஆர்பி ஆகும். ஸோ இதை டீம்ல நீங்க எப்படி இதே விஷயத்த பிரிச்சு கொடுக்குறீங்கிறத பொறுத்தும் உங்களுடைய சப் அக்கௌண்ட்டை உங்களோட சப் அக்கௌண்ட் 2ஆம் நம்பருக்கும் 3ஆம் நம்பருக்கும் நீங்க எவ்வளோ ஆர்பியை அதிகப்படுத்திட்டு போறீங்கிறது தான். உங்களுடைய டாப் ஐடி பத்தி கவலையப்பட வேண்டாம். இந்த 2 விஷயத்துல மட்டும் நீங்க எவ்வளோ அதிகமான ஆர்பி எடுக்க முடியும்னு பாருங்க. இதோட எல்லாமே இங்க டபுள் ஆகும். அப்போ இங்க இது போல அந்த 4 பேர் யாருங்கிறது ரொம்ப முக்கியம். உங்க டீம்ல ஐடென்டிஃபை பண்ணி அவங்க கூட ஒர்க் பண்றது. இப்போ 16 ஆர்பி ஆயிருக்கு. இதே அப்படியே நீங்க வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு டெவலப் பண்ணும்போது இதுல 100 செட்டு, இதுல 100 செட்டு, இதுல 100 அப்ப என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா 20 ஆர்பி வந்து சேரும்போது மேல உங்களுடைய கோலு முடிஞ்சுது. இப்போ இந்த 16 நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தா 5 மாசத்துல ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய ஆர்பி எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 80 ஆர்பி ஆட்டோமேட்டிக்கா சேர்ந்திருக்கும். 5 மாசத்துல கோல்டுக்கான ஒரு பிளானை பண்ணலாம். எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. சிஸ்டம் வந்து எப்படி இருக்குங்கிறத சொல்லி கொடுத்தோம். ஆனா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறது யாரு? எவ்வளோ சீக்கிரம் எடுக்க போறோம்? எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. அதுக்கு கால்குலேஷன் தான் முக்கியம். இதுலயே சில கதைகள் இப்போ நம்ம சொன்ன மாதிரி முதல்ல ஒரே லைன்ல போட்டோம் சார். 2வது சப் அக்கௌண்ட் 3வது சப் அக்கௌண்ட் ஒரே லைன்ல விழுந்துருச்சு அப்படின்னா திரும்ப அதே ஸ்டோரி தான். நம்ம முதல்ல எக்ஸாம்பிள் பார்த்தோம் பாருங்க. உங்களுடைய 3வது சப் ஐடி கீழே 100 சேல் செட்டு போயிருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது 20 ஆர்பி ஆயிருக்கும். உங்களுடைய 2வது சப் அக்கௌண்ட் கீழே அதர் சைடு இந்த ஒரு சைடு கிடைச்சிருச்சு. உங்களுடைய இன்னொரு லெக்ல ஆப்போசிட் லெக்ல ஒரு 100 செட்டு போச்சுன்னா உங்களுடைய 2வது ஐடியும் 20 ஆர்பி சேர்ந்துரும். இந்த 40 ஆர்பி இங்க இருக்கிறத வச்சுக்கிட்டு நீங்க பண்ண முடியும்னா டைரக்டா முடியாது. உங்களுடைய அதர் சைடு ஒன்று இருக்கு இல்லையா? நீங்க எந்த சைடு உங்களுடைய சப் அக்கௌண்ட் போடாம விட்டீங்களோ அந்த சைடுல டோட்டல் டீம், அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போதான் உங்களுடைய 4 குரூப்பையும் நீங்க எந்த பேலன்ஸா கொண்டு போறீங்கிறது தான் உங்களுடைய சக்சஸுக்கு முக்கியமான காரணம். அப்போ இதுல ஒரு ஆப்போசிட் சைடுல ஒரு 200 செட்டு நடந்தது அப்படின்னு வைங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் அங்க யார் வேணா இருக்கலாம். நான் முதல்ல தப்பு பண்ணிட்டேன், 3 ஐடி ட்ரையாங்கிளா போடல அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இப்போ ஒரு அருமையான வாய்ப்பு, அவரும் கோல்ட் ஆறது. அப்போ இங்க ஒரு 200 செட்டு இந்த சைடு உங்களுடைய அதர் டீம்ல நடந்தாலே இந்த 200க்கான விஷயமும் இங்க நடந்ததும் சேர்த்து உங்களை குவாலிஃபை பண்ண வைக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா 40 + 20 + 20 80 ஆர்பி. ஸோ இதுல வராம எனக்கு ஒரு சைட்ல 40 வந்துச்சு சார், அப்போ எனக்கு மேல வந்து வருமான்னு பார்த்தா நிறைய பேர் அந்த மாதிரி கால்குலேட் பண்ணிட்டு கோல்டு ஆகலைன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி நடக்காது. ஸோ இந்த சினாரியோல ஆட்டோமேட்டிக்கா ஆப்ஷன் நம்பர் 1.2ல நீங்க இன்னொரு சைடு 200 செட்டு எடுத்துட்டு உங்களுடைய ஒரே சைடில் 2வது 3வது சப் அக்கௌண்ட் விழுந்திருந்தா கூட நீங்க குவாலிஃபை ஆகலாம். அதே போல தான் உங்களுடைய இன்னொரு சைடு பாருங்க. இன்னொரு கதை, 2 சப் அக்கௌண்ட் கரெக்டா போட்டீங்க. ஆனா ஒரு இதுல வந்து ஒரு சப் அக்கௌண்ட்ல 200 செட்டு சேல் ஆயிடுச்சு. அங்கே உங்களோட ஒரு சப் அக்கௌண்ட் 40 ஆர்பி எடுத்துருச்சு. மேல பார்த்தா அதே 40 ஆர்பியா தான் இருக்கும். ஆனா 80 வரணும்னா முடியாதுங்கும் போது உங்களுடைய அதர் சைட்ல டோட்டலா 200 சைடு உங்களுடைய 3வது சப் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே 200 செட்டு பிசினஸ் நடந்தாலும் என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த சிஸ்டம் படி உங்களுடைய கணக்கு 40 20 + 20 80 ஆர்பியில் நீங்க கோல்ட் ஆகலாம். எப்படியெல்லாம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. எந்த அளவுக்கு நம்ம வந்து எப்படி தப்பு பண்ணியிருந்தாலோ இல்லை ஒரு பேலன்ஸா ஓடலை அப்படின்னா கூட மொத்த டீமை வச்சு கூட நீங்க இந்த முறை குவாலிஃபை ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ நமக்கு டைம் இருக்கு, அட் த சேம் டைம் டீம் இருக்கணும். டீம் கிரியேஷன் ரொம்ப முக்கியம். நம்பர் ஆஃப் பீப்புள் அதிகமாக எல்லா ஆப்ஷனையும் நீங்க பயன்படுத்த முடியும். அதே போல ஒரே லைன்ல இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்க, 200 சேல் நடந்தது. இவர் கீழே இருக்கிற உங்களுடைய 3வது சப் ஐடியே வந்து 40 ஆயிடுச்சு. 2வது இருக்க சப் ஐடியில் ஒரு சைடில் பிஸ்னஸ் எதுவும் நடக்கல. இன்னொரு சைடில் நீங்க நல்ல டீமை வச்சிருந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் 200 செட்டு ஓடினாலும் திரும்ப பாருங்க கம்பெனி உங்களுக்கு கோல்டுக்கான வாய்ப்பு தர்றாங்க.
ஸோ இது கோல்டுக்கு ஆசியான் நாடுகளுடைய ட்ரிப் இருக்கு. பிளாட்டினம் இன்சென்டிவ் ஏசியா ட்ரிப்புக்கானது. இது எல்லாருக்குமே காமனான விஷயம். ஆசிய நாடுகளில் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு. இதில் பிளாட்டினம் ஆண்டர்பிரனர் ஆகிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 320 ஆர்பி டோட்டலில் தேவை. அப்போ 320 ஆர்பி டோட்டலில் தேவை அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 12 மாதத்துக்குள்ளார பிளாட்டினம் ஆகிறதுக்கு உங்களுடைய டைரக்ட் சப் அக்கௌண்ட் 2 இருக்கு இல்லையா, 2வது 3வது, அது ரெண்டுமே 80 ஆர்பி ஆயிரும். அப்போ இந்த ரெண்டுமே நீங்க 80 ஆர்பி பண்ணணும்னா 4 என்ன இருக்கணும் கீழே கோல்டு. ஸோ இந்த சைடு 4 கோல்டு 4 கோல்டு வந்ததுன்னா 400 செட்டு போயிருக்கும். இந்த சைடு 4 கோல்டு இந்த சைடு 4 கோல்டு வந்ததுன்னா 400 செட்டு போய் இந்த சப் அக்கௌண்ட் ரெண்டும் 80 ஆர்பி ஆயிடுச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மேலே 160 ஆர்பி. இதே கணக்கு தான் மூணையும் சேர்த்து கால்குலேட் பண்ணும்போது 320 ஆர்பி ஆகுது. இந்த கணக்கு தான் கொண்டு வரும். இது நல்ல பேலன்ஸ்டாக ஒரே கரெக்டான நம்மளுடைய பிளேஸ்மெண்ட்டை செஞ்சு அந்த 4 பேரை நீங்கள் முதல்ல ஐடென்டிஃபை பண்ணவங்க அவங்களுக்கு கீழே 4 பேர் அவங்க ஐடென்டிஃபை பண்ணணும். நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அதை தான் டூப்ளிகேஷன் நடக்குது. அதே ஸ்டெப்பு திரும்ப உங்கள் டீமில் வர்றவங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தாதான் மல்டிப்ளை ஆகும். எக்ஸ்போனென்ஷியல் க்ரோத்துங்கிறது அப்படிதான். நீங்களே கடைசி வரைக்கும் ஓடிட்டு இருக்கிறதோ ஒவ்வொரு ஐடி எடுத்துக்கிட்டு நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா ஆகாது. ஸோ அவங்க கூட வந்த அந்த 4 பேரும் யாரு என்ன வேலை பண்ண போறாங்க, அவங்களுக்கு கீழே யாரு 4 பேரை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு கோல்ட் ஆக்குறதுக்கான வாய்ப்பை நீங்க செஞ்சு கொடுத்தா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பிளாட்டினம் நடக்க வாய்ப்பு உண்டு. இதுலயும் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்குது கம்பெனி. எப்படியாவது செஞ்சிருங்க அப்படின்ட்டு பாருங்களேன். இதுலயும் ஒரே சைட்ல விழுந்துருச்சுன்னு வைங்க, உங்களுடைய 2 சப் அக்கௌண்ட்டும் ஒரே லைன்ல போட்டீங்க, லீனியர்ல போட்டீங்கன்னா திரும்ப உங்களுடைய 3வது ஐடி சப் அக்கௌண்ட்ல 400 2 சைடு நடந்திருந்து உங்களுடைய மேல இருக்க 2வது சப் அக்கௌண்ட்லயும் 400 ஒரு சைட்ல நடந்திருந்தாலும் 80 ஆர்பி வந்திருந்தாலும் இன்னொரு உங்களுடைய ஆப்போசிட் சைடு உங்களுடைய சப் அக்கௌண்ட் இல்லாத சைட்ல 800 செட்டுக்கான சேல் மொத்தம் உங்க டீம்ல நடந்திருக்கணும். இப்போதான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்குடைய முக்கியமான விஷயத்துக்கு நம்பர்ஸ் கேமுக்கு வந்திருக்கும். இப்போ நிறைய நம்பர் நீங்க தயார் பண்ணிட்டு வந்தா இது எல்லாருமே சிங்கிளா நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ இதை நீங்க பிரிச்சு கொடுக்கலான்ட்டு. ஸோ 800 செட்டு ஒரு சைடும் உங்களோட 2 சப் ஐடியும் ஒரே சைடில் வந்திருந்தா கூட நீங்க இதுலயும் 160 ஆர்பி எடுத்து 320 ஆர்பிக்கான விஷயம் கம்பெனி உங்களுக்கு பிளாட்டினம்கான குவாலிஃபிகேஷன். 5 கோல்டு 12 மாசத்துல நீங்க பண்ணாலும் இதே கணக்கு தான். இதே போல 2வது ஆப்ஷன் பாருங்க, உங்களோட ஒரு ஆர்பியில 800 செட்டு நடந்திருக்கு டோட்டலா, இன்னொரு சப் அக்கௌண்ட்ல 800 + 800 160 ஆர்பி நடந்திருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய கணக்குல உங்க ஐடி சப் அக்கௌண்ட் குவாலிஃபை ஆகலைன்னா கூட அதுக்கு கீழே நடந்த டபுள் 800 செட்டுக்கு உங்களுக்கு 320 ஆர்பி கணக்குல வருது. 6 கோல்டை வச்சுக்கிட்டு கூட நீங்க 12 மாசத்துல ஆகலாம். அடுத்த ஆப்ஷனும் பாருங்க, சேம் ரிப்பீட் தான். நம்ம முதல்ல பார்த்த சாம்பிள் மாதிரி தான் அடுத்தடுத்த சாம்பிள். இதுலயும் அதே கதை தான். உங்களுடைய ஒரே லைன்ல நீங்க போட்டிருந்தாலும் 160 ஆர்பி உங்களுடைய 3வது சப் ஐடியில வந்திருக்கு. உங்களுடைய 2வது சப் ஐடி 0 ஆர்பி. ஆனா உங்களுடைய ஆப்போசிட் சைடு நல்ல டீம் வளர்ந்துருக்கு, அதை நீங்க கரெக்டா பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறீங்க அப்படின்னா அங்க 800 செட்டு நடந்தாலும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பிளாட்டினம் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஸோ இப்போ நிஜமான கேமே இந்த வருஷம் தான். எத்தனை நம்பர் ஆஃப் பீப்புளை நீங்க மல்டிப்ளை பண்ண போறீங்க, எல்லா டீமையும் ஒரே மாதிரி கவனிக்க போறீங்களா? இந்த மாதிரி நிறைய பேர் ஒரு சைட்ல போட்டுட்டேனே, போன வாட்டி எல்லாம் நமக்கு அதுக்கான வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு நினைச்சவங்க எல்லாரும் இந்த முறை எல்லா லெவலும் அச்சீவ் பண்றதுக்கான வாய்ப்பு உண்டு. 6 கோல்டை வச்சுக்கிட்டு 12 மாசத்துல எப்படி ஆகலான்ட்டும். பிளாட்டினம் இன்சென்டிவ் ட்ரிப்பு பெரிய லெவலில் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டைமண்ட் இன்சென்டிவ் ட்ரிப்பு, இது யூரோப் ட்ரிப்பு கிடைக்கும். ப்ளஸ் ஒரு 2 லட்சம் ரூபாய் நீங்கள் உங்கள் மனைவியை கூப்பிட்டுட்டு வரல, அந்த ட்ரிப்புக்கு போகலை அப்படின்னா உங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் கிடைக்கும். அவங்க வர்றாங்க, நீங்கள் அதில் கூப்பிட்டு வரலான்னா அவங்களுக்கான அந்த பணம் ஃப்ரீயாக வரும், அவங்களும் போகலாம். நீங்கள் சிங்கிளாக போகிறீங்க அப்படின்னா ப்ளஸ் 2 lakhs உங்களுக்கு கேஷாக கிடைக்கும். நல்ல ஆப்ஷன் இல்லையா? ஸோ நிறைய விஷயத்துக்கு நிறைய பேர் யோசிக்கலாம்.
இதுல டைமண்ட் ஆண்டர்பனர் அப்படின்னா 1200 ஆர்பி. 1200 ஆர்பி அப்படிங்கும்போது இதையும் நம்ம அதே போல தான் பிரிச்சு எடுக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா 600 ஆர்பி மேலே வந்திருக்கணும். உங்களுடைய சப் ஐடியில் 300 ஆர்பி 300 ஆர்பி வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக மேலே 600 600 ப்ளஸ் 300 ப்ளஸ் 300 1200 ஆர்பி. இதே போல் சிங்கிள் லைனில் போயிடுச்சிங்க அப்படின்னாலும் அதே கதை தான். நீங்கள் முன்னால் பார்த்த அதே எக்ஸாம்பிள் படி தான் இதுலேயும் நடக்குது. ஸோ ஆப்ஷன் 1 வித்தின் 12 மந்த்ஸ் டைமண்ட் ஆகணும்னா அதே கதை தான். சில்வராக இருக்கணும், கோல்டாக இருக்கணும், பிளாட்டினமாக இருக்கணும். அதுக்கப்புறம் அப்போ உங்களுடைய டீம்லையும் இதே விஷயம் எல்லாருமே டூப்ளிகேட் பண்ணிகிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அடுத்தடுத்த வருஷத்துக்கு நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் முன்னேறக்கூடிய வாய்ப்பு. இப்போ இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா 600 ஆர்பி மேலே வந்துட்டு 300 வந்தது. 600 ஆர்பி உங்களுடைய டாப்பில் வர்றதுக்கு கீழே 2 சைடும் 300 வந்தது. இன்னொரு சைடில் வரல, ஆனால் உங்கள் 2 சப் ஐடியிலையும் கரெக்டாக நடந்திருக்கு. ஆப்போசிட்டில் நீங்கள் நடத்தி ஆகணும். ஸோ இது போல தான் இதோடைய மெயின் விஷயம். ஸோ 1500 செட் 1500 செட் 2 சைடு, அப்போ 300 ஆர்பி. 4 பிளாட்டினம் உங்களுக்கு கீழே வந்திருந்தா நீங்கள் டைமண்ட் ஆறீங்க. இதில் 1500 செட்டு இங்கே 1500 செட்டு மேலே வந்திருக்கு. இன்னொரு சைடில் நீங்கள் அதே மாதிரி 3000 செட்டு. அப்போது இந்த டோட்டல் கணக்கில் 3000, இதுவும் 3000 செட்டு வந்துருச்சுன்னா இங்கே 300 இங்கே 300 வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக மேலே 600 வரும். ஸோ அதனால் இனிமேல் உங்களுடைய சப் ஐடியோடைய கணக்கு மட்டும் பார்க்கறது இல்லாமல் டோட்டல் டீம் எப்படி வேலை பண்ணுது, அதில் எத்தனை பேர் வந்து கரெக்டாக இதே சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுறாங்க, இதை ஒவ்வொருத்தருக்கும் சொல்லி கொடுத்து சிறு துளி பெருவெள்ளங்கிற மாதிரி நீங்கள் கொண்டு போகலாம். அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் அப்படி தான் வருது. அதுலேயும் 5 பிளாட்டினம் வந்ததுதான் நீங்கள் அங்கே பண்ணுறீங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 3000 செட்டு மேலே வர்றதுக்கு 6 பிளாட்டினம் வச்சு கணக்கு. ஸோ இதில் ஒரு சைடு உங்களுடைய சப் ஐடியில் நடக்கலைன்னா கூட ஒரு டோட்டல் டீம் உங்களுடைய கணக்குப்படி வந்தது அப்படின்னா இங்கே ஒரு 3000 வரும்போது ஆட்டோமேட்டிக்காக மேலே நீங்கள் பிளாட்டினம் ஆகலாம். அதே போல் இங்கேயும் பாருங்கள், மேலே எந்த ஆர்பி வரல, உங்களுடைய 2 சப் ஐடியும் சூப்பராக வேலை பண்ணியிருக்கு. அதில் 3000 செட்டு ஒரு சைடில் 600 ஆர்பி வந்துச்சு. இன்னொரு உங்களுடைய சப் ஐடியும் 600 ஆர்பி ஆகிடும். ஏன்னா இங்கே ஒரு 3000 செட்டு ஒரு சைடில் போயிருக்கு. இதில் டோட்டலாக லெஃப்ட் ரைட் டீமில் ஆயிடுச்சு. இது ரெண்டும் சேர்ந்து மேலே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஆகக்கூடிய வாய்ப்பு. ஸோ இதுக்கு டைமண்ட் இன்சென்டிவ், ராயல் இன்சென்டிவ் பண்ணும்போது 14 லட்சம் ரூபாய் கேஷ் அவார்டு கிடைக்குது. ஸோ இதில் ஒவ்வொரு முறையும் நீங்கள் கோல்டு, பிளாட்டினம், டைமண்ட் முடிக்கும் போதெல்லாம் வருஷம் 3 ட்ரிப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 14 லட்சம் ரூபாய் கேஷும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ சேம் ஸ்டோரி தான் ராயலுக்கு. 4800 ஆர்பி எல்லாமே 12 மாத குவாலிஃபிகேஷனுக்கு. 1200 ஆர்பி 1200 ஆர்பி நீங்கள் இல்லை உங்கள் 2 டீமில் சப் ஐடியில் ஆச்சுன்னா மேலே இருக்கிறதுக்கு 2400 ஆகும். ஒரு சைடில் ஆகும்போதும் அதே ஸ்டோரி தான். 6000 செட்டு 6000 செட்டு 2 சைடும் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய டாப் ஐடிக்கு 4 டைமண்ட் உங்களுக்கு கீழே வந்ததுதான் நீங்கள் ராயல். அந்த 4 பேர் யாருங்கிறத சில்வர்லேருந்து ஆரம்பித்து நீங்களும் உங்கள் டீமில் வரக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் அந்த 4 நபரை ஐடென்டிஃபை பண்ணால் போதும். அந்த 4 நாளைக்கு 8 ஆகும், 32 ஆகும். எல்லாருமே இதே விஷயத்தை டூப்ளிகேட் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2400 ஆர்பிக்கு அதே போல தான் 1200 ஆர்பி 1200 ஆர்பி 6000 வந்தது. இந்த ரெண்டோடது போக இந்த சைடு வர்றதுக்கு நீங்கள் திரும்ப ஒரு 12000 செட்டு ஆப்போசிட் சைடில் பண்ணால் போதும். டோட்டலாக வரணும். அதுக்கு உங்களுக்கு 2400 ஆர்பி டோட்டல் கணக்கு எடுக்கப்படும். ஸோ 5 டைமண்ட் இருக்கலாம். அதே போல் 6 டைமண்டு கீழே இருந்தாங்கன்னா திரும்ப அதே விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சில்வர் முடிக்காதவங்களை சில்வர் முடிக்க வைக்கிறதும், கோல்டு முடிக்காதவங்களை கோல்டு முடிக்க வைக்கிறதும், லீடர்ஸாக போன வருஷம் யாரெல்லாம் பிளாட்டினம் பண்ணமோ இந்த வருஷமும் பண்ணுறதுக்கு அவங்களுடைய நம்பர் ஆஃப் பீப்புள் டீமை இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கு இந்த வாய்ப்பு உண்டு. ஸோ ராயல் இன்சென்டிவ் 14 கோடி ரூபாய் 14 லட்சம் ரூபாய் அவங்களுடைய பே அவுட்டாக இருக்குது. ஸோ இதுலேயும் உங்களுடைய டவுட்ஸ் எது இருந்தாலும் இதுதான் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் நீங்கள் இப்போ பார்த்துருக்கிறது. இது போக தான் இனிமேல் உங்களுக்கு எல்லாமே தெரிய போகுது.
ஸோ இது முதல் முறை கேட்குறீங்க. இதுக்கு மேலேயும் உங்களுக்கு வந்து இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கும்போது என்ன டவுட்டுனாலும் கம்பெனி கேளுங்க. எப்படி இது நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம் அப்படிங்கிறதுக்கு நாங்கள் உங்களுக்கு இந்த இபிஎல் விஷயத்தில் ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க தயாராக இருக்கோம். ஸோ அடுத்து இனி ஒரு 5 நிமிஷம் இருக்குது. யாருக்கும் ஏதாவது இபிஎல் விஷயத்தில் டவுட் இருந்ததுன்னா, இன்னும் இதான் முதல் ஸ்டெப்பு, முதல் முறை பார்த்துருக்கோம். இனி அடிக்கடி நீங்கள் எவ்வளோ வாட்டி இதை பற்றி நம்ம சென்னை ஆஃபீஸில் கேட்கணுன்னாலும் சரி, இல்லை வேறு ஊர்களில் மீட்டிங் நடக்கும்போது இதை பற்றி தனியாக பேசலாம் அப்படின்னாலும் அதுக்கான ப்ரோக்ராம் நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறோம். யாருக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு சில்வர் கோல்டோட விஷயத்தில் நீங்கள் இதை எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு அதே விஷயத்தை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். ஹரி கிஷோர், ஹரி சார் எங்கேருந்து பேசுறீங்க? குட் ஈவினிங் சார். ஆவடி சார். ஹரி சார், ஆவடி. ஆவடி ஹரி சார், வணக்கம். ஹரி கிஷோர் ஹரி கிஷோர் முகம் தெரியலையா? சரி, ரைட். சொல்லுங்க சார். தெரியுமா? ஒண்ணும் இல்லை சார். இப்போ நம்ம லாஸ்ட் இயர் எண்ட்ல பண்ணோம் இல்லையா? என்ன பண்ணீங்க? சில்வர் பண்ணிட்டோம், கம்ப்ளீட் பண்ணோம் இல்லையா? அது இந்த 28 அன்னைக்கு இது போடணும், அப்ளிகேஷன் ஏதோ போடணும் அப்படின்னாங்க. ஆக்சுவலா நான் இதுல போட்டுட்டேன் நானு. அது ஏதாச்சும் வேற ஏதாச்சும் ஃபில் பண்ணணுமா? எப்போ நீங்க ஜனவரியில முடிச்சீங்களா? இல்ல, டிசம்பர்ல சில்வர் முடிச்சீங்களா? ஆமா, டிசம்பர்ல சில்வர் முடிச்சிருந்தாலும் சரி, டிசம்பர்ல வந்து பிளாட்டினமே முடிச்சிருந்தாலும் அவங்க ஜனவரியில புதுசா சில்வரா தான் ஆரம்பிக்கும். சரி, ரைட் சார். இப்போ அது கணக்கு இல்லைன்னு தெரியும், நீங்களே சொல்லிட்டீங்க அது கணக்கு இல்லைன்னு. ஜனவரில இருந்து ஸ்டார்ட் பண்ணது அது 1 மந்த்துக்குள்ள முடியுமா சில்வரு? இல்ல சில்வர் முடிக்கிறது ஜனவரி மாசம் ஒரு ஆஃபராக ஓடுனது. அப்போ ஒரே மாசத்துல முடிக்கிறதுக்கு அந்த பெட்டி ஆஃபர் இருந்தது. ஸோ வாட்டி அப்படிங்கும்போது ஒரு மாசத்துக்குள்ளார ஒரு போட்டியாக வச்சாங்க. நீங்க டைரக்டா கொடுத்துருக்கணும் சில்வர் ஆறதுக்கு, அவ்வளவுதான். ஓகே சார். 10 மெம்பர்ஸ்க்கு டைரக்டா கொடுத்துருக்கணும், அவ்வளவுதான். அதுதான். நீங்க முதல்ல 3 ஐடி உங்களோட பேசிக்ல இருக்கணும். அது போக உங்களுடைய 10 டைரக்ட் இருந்ததுன்னா நீங்க சில்வர், அது ஜனவரியில இருந்து ஆரம்பிச்சு பிப்ரவரியில பண்ணியிருந்தாலும் சரி, 10 அங்க சேர்ந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க ஐடி சில்வருக்கு மாறிடும். சரி, அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். அது இது இல்ல சார், ஒரு சின்ன இது 28 அன்னைக்கு நவம்பரோ அக்டோபர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி டிசம்பர் வரைக்கும் இருக்கு. அது வந்து இப்ப வரப்போற இந்த ப்ரோக்ராம்ல ஜனவரி, இப்போ நம்ம மார்ச் 28 நம்ம ஜிஎன்சிஎஸ் அந்த டைம்ல அந்த வருஷத்துல சில்வர் முடிச்சவங்களுக்கு எல்லாம் ஒரு ரெகக்னிஷன் பண்ணணும் இல்லையா? ஓகே சார். அவங்களுக்கான ரெகக்னிஷன் அது எல்லாமே பழைய கணக்க முடிக்கிறதுக்கு. ஓகே சார். இப்ப ஜனவரில இருந்து யாரெல்லாம் சில்வர் ஆறாங்களோ அவங்கள எல்லாம் நம்ம அடுத்து நம்ம கம்பெனியோட 3rd இயர் ஆனிவர்சரி ப்ரோக்ராம் அப்போ அவங்களுக்கு அங்க ரெகக்னிஷன். இது பழைய சில்வர்களுக்கான ரெகக்னிஷன் ப்ரோக்ராம். ஓகே சார். ஓகே, சில்வர் அதுக்கு ஏதாவது அப்ளிகேஷன் ஏதோ போடணுமா? அது இதுல வந்து கூகுள் ஃபார்ம்ல போயிட்டு நீங்க அப்போ சில்வர் முடிச்சதுக்கான இது மட்டும் எழுதி அனுப்புங்க. இல்ல நீங்க உங்க வாட்ஸ்அப்ல இருந்து பிரதீப் சாருக்கோ மாயா மேடம் கூட நீங்க அது டீடைல் அனுப்பிச்சுவீங்க போதும். சரி, ஓகே. ஓகே, தேங்க்யூ. ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே, நன்றி. ஸோ முதல் முறையாக நம்மளுடைய இபிஎல் விஷயத்தை இப்போ பேசியிருக்கோம். இனி அடுத்தடுத்தும் இதை பற்றி நிறைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணலாம். இல்லை இதுக்கான ப்ரோக்ராம் உங்கள் டீமுக்காகவும் இதே எக்ஸ்பிளனேஷன் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி தரலாம். ஓகே, நன்றி, வணக்கம். இன்னைக்கு கலந்துக்கிட்ட அத்தனை நண்பர்களும் புதிய விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக எடுத்த முயற்சிக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.